நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, களம் 8ல் நம்ம தாத்தா லூலு தாத்தா சுபவீரபாண்டியன் போட்டு பொலன்னு பொழந்திருந்தோம். எதற்காண்டி பொழந்திருந்தோம்னா, மதிப்பிற்குரிய பெருந்தமிழர் ஐயா வைரமுத்து அவர்கள், யார் வைரமுத்து இல்லை வைரமுத்து அவர்கள், நம்மளும் கவிதை பேசுவோம்லே, எங்களுக்கு கவிதை தெரியும்லே, அந்த வைரமுத்து அவர்களுக்கு வந்து ஒரு பட்டம் ஒன்று கொடுக்க போகிறாங்க. என்ன பட்டம்னா முத்தமிழ் பேரறிஞர்கிற பட்டம். அப்போ அதுக்கு வந்து நம்ம அறிவாலயத்தினுடைய ஒட்டி திண்ணை விசுவாச காட்டுங்கிற பேரில் அந்த பட்டத்தை வாங்காதீங்க, என் மனம் ஒப்பவில்லை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் என்றார், இன்னொருவரை முத்தமிழ் பேரறிஞர் என்று ஒப்ப என் மனம் இசையவில்லை, என் மனம் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி பலவாறு அழுது கதறி வீடியோ போட்டிருந்தார். இப்போ கடைசி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வைரமுத்து அவர்களுக்கு அந்த பட்டம் போகவே இல்லை. அதாவது முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டம் இல்லாமல் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்ற பட்டமாக அது மாறிடுச்சு. அதற்கு தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். இந்த பிணத்தை தூக்க போகிறோம். அதனால் இறுதியாக முகத்தை பார்க்க நினைக்கக்கூடியவங்க கடைசி காலகட்டத்தில் புரிஞ்சுங்களா, ஆண்டு அறிவிச்சு சிஎம் பேர்காப்பில் நல்லா வழி அனுப்பி விடுவோம். அதற்காக நீங்கள் கூட வரணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு போங்க. என்ன கேக்க வாடா அப்பள கூட என்ன தூள் மைசூர் வாங்கி போவந்தியா? ஐயோ இப்பதான் அது குப்பையில போட்ட சொல்றேன்டா. நம்ம ஐயா சுபையி இருக்காரு தெரியுங்களா, அவர் வந்து ஆளுக்கு தான் வயசு 73, ஆனால் செயல்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட ஐயா அவர்களுக்கு இருக்காது. பேச்சு நல்லா பேசுவாப்பில், பண்பாக பேசுவோம், நாகரிகமாக பேசுவோம். ஆனால் அந்த நுணுக்கமான வேலைக்கு தெரியுமா, ஐயர்வான விஷயம் இருக்கு தெரியுமா, ஒருத்தனை கேடு வேலை பார்க்குறது, ஒருத்தன் கூட இருந்து கெடுக்கிற வேலை பார்க்குறது, இங்கே ஒன்று பேச அங்கே ஒன்று பேசுறது, இங்கே வெளியே நல்ல வேஷம் போடுறது, லூலு குரூப்பில் வாட்ஸ்அப் சாட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி வேலைகளில் கணக்கச்சிதமாக பண்ணக்கூடியவர் தான் ஐயா சுபவீரபாண்டியன். மன்னிக்கவும், அறிவாலயத்தின் ஒட்டித்தின்னே லூலு தாத்தா சுபவீரபாண்டியன். அது சரியாக இருக்குது. இது வந்து ஃப்ளோரில் போய்கிட்டே இருக்கணும், என்றைக்குமே மாறவே கூடாது. அறிவாலயத்தின் ஒட்டுத்திண்ணையாக இருப்பதில் நான் எப்போதும் பெருமை கொள்ளுகிறேன். அறிவாலயத்தின் ஒட்டித்திணை லூலு தாத்தா சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து என் மன ஒப்பவில்லை, நானும் வைரமுத்தவர்களும் ஒன்றாக கல்லூரியில் படித்தோம், ஒன்றாக அதே பக்கத்து பெஞ்சில் உட்கார்ந்துருந்தோம், அப்படி இப்படின்னு கதறிட்டார். ஒரே கல்லூரியில் ஒரு சாலை மாணாக்கனாக படித்திருக்கிறேன். ஆனால் வைரமுத்து அவர்கள் வந்து அதுவே வந்து திராவிட சொம்பு தான் சொல்ல போனால் ஐயாவே வந்து, ஆனால் அந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சொம்பு கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செஞ்சுருக்கு. அந்த சொம்பு என்ன சொல்லியிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நேற்று சில பேர் நண்பர்கள் தான், பழகியவர்கள் தான், அவர்கள் எழுதினார்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. வைரமுத்து அவர்கள் இந்த பட்டத்தை முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டம் அவர் மட்டும் வாங்கவே இல்லை. கிட்டத்தட்ட இதே பட்டத்தை 30 பேருக்கு தமிழ் இசை சங்கம் வந்து 30 பேருக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்கு. தமிழிசை சங்கம், இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை இதுவரைக்கும் 30 பேர்களுக்கு வழங்கியிருக்கிறது. யாருக்கும் வராத எதிர்ப்பு வைரமுத்து ஐயாவுக்கு வருதுன்னா காரணம் என்னன்னா, இந்த பிணத்துக்கு வந்து அரசியல் செய்யணும். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? என்ன அரசியல் செய்யணும்? அறிவாலயத்தின் ஒட்டி தனியாக நீ இருந்துக்கிட்டு இருக்க, கரெக்டா? அறிவாலயத்தின் ஒட்டி தனியாக இருக்கும்போது அப்போ வாங்கி சாப்பிட்றீங்களா? என்ன நம்ம ஐயாவோட பெரிய பருப்பு ஒருத்தருக்கு போதும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கதறு மேன், கதறி போடு. ஆனால் அந்த பட்டத்தின் பெயர் முத்தமிழ் பேரறிஞர் என்பதாக இருந்ததை பார்த்தவுடன் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஐயாவுக்கு வயசு தான் 72 73 வயசு ஆகிக்கிட்டு இருக்கு. கதறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், விடவே மாட்டாப்புல, பிடிச்சி இழுத்துருவாப்புல. யாராக தான் தெரியுதா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு 72 வயசான ஒருத்தங்க கதறிட்டு தானே என்ன நினைப்பீங்க? சேரைட்டு போ, உங்களுக்காண்டி செஞ்சுட்டு போஞ்சு ஒரு வார்த்தையை விட்டுட்டு போகல, அந்த மாதிரி உட்காந்து அழுதுவாப்புல. அழுதானா அனகொண்டாவே படுத்துரும். ஐயா கிட்டலாம் கதறிட்டார், அப்படிப்பட்ட கதறுவாப்புல. மூக்கு வடிகிறளவு கதறுவாப்புல. மூக்கு அவங்க இப்போ கதற பேர் வைரமுத்து பட்டை மண்டாண்டு போயிட்டாப்புல. ஐயா என்ன சொல்கிறாரு, வைரமுத்து 2 வார்த்தை பேர் நறுக்குன்னு பேசுறாரு. 32 மணி நேரத்துக்கு முன்பு நடந்தது இது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள். இது என்னப்பா?
கூட இருக்கிறவன் தான் வேலையை பார்க்குறான். இப்போவா புரிஞ்சிக்கணும், கூட இருக்கிறவனுக்கு தான் என்றைக்குமே நம்ம வேலை கெடுக்குங்கிற வேலை இருக்கும். அதுவும் குறிப்பாக வைரமுத்து அவர்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருப்பாப்புல, இந்த பட்டத்தை என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்கள பற்றி நான் என்றைக்கு வந்து பேச மாட்டேன். காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் ஒரு கவிதை எழுதிடுறாங்க. இது யாரை சொல்கிறாருன்னா, சூரபாண்டியன் தான் நேரில் அடிக்கிறாப்புல. திருப்பி பார்க்கறது இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சர்ச்சை வந்தால் வரட்டும், அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்காதே, பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு கவிதை எழுது. அட அறிவாளத்தோட ஒட்டி தின்ன ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? அட அறிவாளத்தோட ஒட்டி தின்ன ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். நீ என்னை பற்றி பேசிக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு சோறு கிடைக்கும், மிஞ்சி போனால் ஃபஸ்ட்டாக ஒரு பருக்கை கிடைக்கும். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னா ஒரு துண்டு சாலை மீன் துண்டு தூக்கி போடுவாங்க, இல்லை கறி கஞ்சி வைக்கிறாங்கன்னா ஒரு தண்டு ஆட்டு மூளை கொடுப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது உங்களுக்கு வந்து. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பதில் சொல்கிறத விட நான் ஒரு கவிதை எழுதிட்டு போயிடுவேன். உன் வேலை திங்கிற வேலை, என் வேலை கவிதை எழுத வேலை அப்படிங்கிறத நாசுக்காக சொல்லிட்டு போயிட்டாப்புல. அடி பொழுதுன்னு கொடுத்துட்டாப்புல இந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு அடி கொடுத்தாப்புல. அது என்ன சொல்லி கொடுக்குறாப்புலனா, இந்த பட்டம் இருக்குல்ல, இந்த பட்டத்தை வைரமுத்து அவர்கள் ஏற்கனவே அவருக்கு இந்த பட்டம் கொடுக்கவே இல்லை, 30 பேருக்கு கொடுத்துருக்கு. எத்தனை பேருக்கு? இந்த மதுரை தமிழ் இசை சங்கம் வந்து 30 பேருக்கு பட்டம் கொடுத்துருக்கு. 31வது ஆள் தான் வைரமுத்து அவர்களே. ஏன் எரியுதுன்னா, வைரமுத்து என்கின்ற கவிஞர் தமிழ்நாடு மட்டுமில்லை, தமிழ் மொழி பேசக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒரு மகான். அவர் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், அது ஒரு சொம்பு தான், வைரமுத்து அதுவே இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வைரமுத்து அவர்களுக்கு ஒரு நம்ம நிற்போம். காரணம் என்னென்னா, அவர் நம்ம தமிழர். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. 31வது ஆள் தான் பட்டத்தை வாங்க போகிறாப்புல. இந்த 30 பேர் யாரும் நமக்கு தெரியாது. அந்த 31 வாங்க வைரமுத்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்னென்னா, கருணாநிதியை விட பெரிய ஆளாக வைரமுத்து அவர்கள் பேரக்கூடாது. எவ்வளோ கீழ்த்தரமான பேர். என் மன ஓவியில் இங்கே சூரபாண்டியவர்களே, முத்தமிழ் பேரறிஞர் என்று ஒப்ப என் மனம் இசையவில்லை. எனக்கு தான் உங்கள் பேர் சூரபாண்டியன் இருக்குது, எனக்கு தான் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. எங்கள் பாண்டிய மன்னரோட பேர் வச்சுருக்கீங்க, நான் வேறு பேரை சொல்லவா? என் மனம் ஒப்பவில்லை, எனக்கும் ஒப்பவில்லை. அது என்ன சூரபாண்டியனு? யார் சூரபாண்டியன்னா? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பேர்? இப்போ எனக்கு மனம் ஒப்பவில்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு பேரை ஒன்று வைக்கவா? எனக்கு பாண்டிய மன்னர்கள் தவிர வேறு எவனுக்கும் வேறு யாருக்கும் இந்த பேர் சொல்ல எனக்கு வந்து ஒத்துக்க முடியல. சொன்ன ஏற்றுக்கிட்டீங்களா? இது எவ்வளோ கேவலமான சிந்தனை பார்த்தீங்களா? இந்த நல்லா வரும் வேண்டாம் இந்த வயசு காலகட்டத்தில். அதனால தான் சொல்கிறோம், தூக்கிடணும். இதெல்லாம் வந்து பூமிக்கு பாரம். எதை சொல்கிறேன், இந்த சிந்தனையை சொல்கிறீங்க. நீங்கள் தப்பாக நினச்சி கூட, நான் எங்கள் தாத்தா எனக்கு 100 வயசு வரைக்கும் இருக்கணும், நான் வீடியோ போடணும்னு வச்சுட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா வச்சு நீங்கள் என்ன இன்னும் 25 ஆண்டுகள் இருக்கணும். எங்கள் தாத்தா வந்து நான் பார்க்கணும், அதை வந்து கண்ணால் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தாத்தா அவர்களுக்கு 2 கணத்தில் அடிச்சுட்டு இருந்தாப்புல வைரமுத்து அவர்கள். இப்போ கடைசி என்ன செஞ்சாருன்னா, 3வது ஒரு குத்து குத்துனாப்புல. இங்கே எங்கே குத்துறாருன்னா, தமிழ் சாதியை நீ தெரிஞ்சுக்கொண்டாப்புல. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழர் சாதியை நீ அடையாளம் கண்டுகொள், தமிழர் சாதியை நீ புரிந்துகொள். வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படைதிரட்டுகிறது. இது ஏன்? வைரமுத்து கருப்பன், வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபிலிருந்து வந்தவன், வைரமுத்து கல்வி ஒதுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன், வைரமுத்து ஏர்பிடிக்கிற உழவர் கூட்டத்திலிருந்து வந்தவன். இவருக்கும் கல்விக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்போதான் வைரமுத்துக்கே புரியுது. ஓஹோ, புரியுதுங்களா? இப்போ தான் அவருக்கே தெரியும், தமிழ் சாதியை நீ உணர்ந்துக்கோ. சரி, வாழ்த்துக்கள். இப்போவாது விவரம் தெரியுதே. என்ன ஒரு பெரிய குழப்பம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வைரமுத்து அவர்களுக்கு இந்த பட்டமே போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக வேலை பார்த்து அந்த வேலைக்கு வெற்றியும் கண்டுட்டாங்க பாருங்கள். அது உண்மையை பாராட்டணுங்க. இது நம்ம யாருமே செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம மாண்பில் அப்படி கிடையாதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வைரமுத்து அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருப்பா, அந்த அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருப்பாப்புல, இது என்னப்பா, அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்கை செய்யக்கூடியவர் வைரமுத்து. இந்த பட்டம் ஒருவேளை வாங்கியிருந்தோம்னா நானே கருணாநிதி அவர் கொடுத்துருப்பேன் அப்படிங்காப்புல பெருமையாக பேசிட்டு போகுது. இதுதான் மாண்பு. இதுக்கு இன்னொரு சான்று, திராவிடர்கள் சான்று ஒன்று சொல்கிறேன். பெரியார், அதாவது ஈவே ராமசாமி அவர்களுடைய எழுத்துக்களை பதிப்பிறக்கம் பண்ணணும்னு சொல்லி குளத்தில் மணி எழுதுறாப்புல, அவருக்கு நஷ்டீடு போடுறாப்புல. யார்? கி வீரமணி. இதான் நேராக அடிக்காப்புல, மண்டியில் ஒரு கொட்டு கொட்டினார், இதான் ஒரு கொட்டு கொட்டுறாப்புல. இந்த பெருந்தன்மையாக இந்த பட்டத்தை நானே கருணாநிதி அவர்களுக்கு வழங்கியிருப்பேன். சரிங்களா? நானே இந்த பட்டத்தை வழங்கியிருப்பேன். ஆனால் நான் ஒன்று கி வீரமணி மாதிரி கிடையாது.
பெரியாருடைய எழுத்துக்களை குளத்திருமணி எழுத போகிறது யார்? அதே இயக்கம், அதே கொள்கை, அதே சித்தாந்தம், அதே பெரியார் தலைவரை ஏற்றுக்கொண்டவர். அந்த குளத்திருமணி பெரியாருடைய எழுத்துக்களை மறுபதிப்பு செய்யணும்னு சொல்லி கேட்டால் அவர் இன்னை வரைக்கும் பணம் விடாமல் தடுத்துட்டு இருக்கு இந்த திராவிட கும்பல். காரணம் என்னென்னா, இவருக்கு அதை வச்சு பணம் சம்பாதிக்க பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல கொளுத்த பணம் வருது. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? 73 வயசுலையும் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு. கண்ணு உறுத்து எனக்கு வந்து அது இல்லை, அந்த ஆரோக்கியம் எப்போ நினச்சிக்கிட்டீங்க அந்த மியூசிக்கு சொல்கிறேன். நல்லா அப்படி தான் இருக்காப்புல, அதுக்கு சொல்கிறேன். 70 வயசில் ஆரோக்கியம் இருக்கிற காரணம் என்ன? உழைக்கணும்லாங்க. நான் உழைக்கேன். இப்போ என் வயசு எத்தனை பாருங்கள். எனக்குலாம் பார்த்தோம் 27 வயசு, 25 ஆயிடுச்சுன்னா எனக்கு 27 வயசு. எனக்கு இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் ஒரு 30, 35, 40க்குள்ளே இருப்பீங்க. நான் 50+ இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு உழைப்பு இருக்குது, வேலை பார்க்குறீங்க. அது போக நேரம் இருக்கிறப்ப யூடியூப்பில் நான் பேசுகிறேன், நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. அது போக உங்களுக்கு ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சோவீரப்படி எங்கே வேலைக்கு போயிருக்காரு? அடிக்கடி சொல்லிக்கினே இருக்காரா? பேராசிரியர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து வேலைக்கே போகாமல் ஓம நாட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்காராம். அறப்புறைக்கு வெளியிட்டிருக்கு. வெளிநாட்டில் இருந்துருக்கார் அவர். அந்த மாதிரி எதுவும் கல்லூரியில் வேலை பார்த்தாரான்னு தெரியல. இந்த மாதிரி ஏமாற்றி வேலை சம்பளம் ஆகிட்டாங்களான்னு தெரியல. என்ன வேலை பார்த்தாரு யோசிச்சு பாருங்கள். எங்கே இந்த ஒரு காசு கிடைக்கி? இப்போ நேற்று ஒரு கூட்டம் போட்டாப்புல, அவருடைய இயக்கம் சார்பாக ஒரு 2 நாளைக்கு முன்னே கூட்டி குடும்பங்கள் ஒன்று கூடன்னு சொல்லி கூட்டம் போட்டாப்புல. அத்தனை பேர் வரணும், சாப்பாடு போடணும், அத்தனை பேருக்கு உணவுகளை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு ஒரு மண்டபம் முடிக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ செலவு இருக்கலாம். யாது காசு யாது எங்கேருந்து வருது? உழைக்காமல் திங்கக்கூடிய உணவு எப்படிங்க உடம்புல ஒட்டுது? யாராவது ஒருத்தங்க யோசிச்சு பாருங்கள். வீரமணியருக்கு என்ன வேலைக்கு போயிருக்காப்புல, குளத்திருமணியருக்கு என்ன வேலைக்கு போயிருக்காப்புல, ராமகிருஷ்ணன் என்ன வேலைக்கு போயிருக்காப்புல, இல்லை சோவீரப்பாண்டியன் லூலு தாத்தா என்ன வேலைக்கு போயிருக்காப்புல. எல்லாம் ஒட்டி தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, இணையதளத்தில் பேசிக்கிறாங்க. ஏதாவது வேலை இருக்கணும்லாங்க, வேலை பார்த்துருக்கணும். இந்த மாதிரி பென்ஷன் பண்ண வருது எனக்கு, அதெல்லாம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, ஒன்றும் இல்லை. அப்போ இவங்களுக்கு வேலை என்னென்னா ஒட்டி தனியாக இருக்கணும். இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பிச்சை எடுப்பதே புரட்சி அப்படின்னு. வைரமுத்து அவர்களுடைய பட்டம் வந்து அவருக்கு கிடைக்கலங்கிறத தாண்டி இந்த பட்டம்லாம் அவருக்கு பெருசே கிடையாது. அவருக்கு நம்ம மீது 1008 தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு நமக்கு சொல்லப்போனால் அவர் கொள்கை வேறு, அவர் இதே திராவிட கொள்கையில் உள்ளவர் தான், கதை வேறு. இருந்தாலும் இவ்வளோ வன்மம் இருக்குது தெரியுமா? இப்போவாச்சும் தமிழர்கள் புரிஞ்சிக்கணும். ஒரு தமிழர் மேலே ஏறி வந்தால் இங்கே இருக்கக்கூடிய லூலு இருக்கக்கூடிய அனைவருக்கும் வயிறு எரியதான் செய்யும். காரணம் என்ன? அவர்கள் திராவிடர்கள், நம்ம தமிழர்கள். நம்ம தமிழை மேலே ஏறினாலே திராவிடர்களுக்கு ஆரியத்தை விட திராவிடர்களுக்கு வயிறு எரியதான் செய்யும். நம்ம பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பாங்க. நம்ம அவங்கள கூட மேலே போயிட்டோம்னா கதறிட்டோம். பார்த்தீங்களா? உண்மை முகம் இதுதான். இவருடைய உண்மை முகத்தை இப்போவாது புரிஞ்சுக்கோங்க. அப்புறப்படுத்துங்க, தூக்கி குப்பையில் போடுங்க. அவ்வளோதான். நன்றி.